தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் தலைவர் சிவபெருமான் ஆண்டவன் இருக்கக்கூடிய பொய்வர்களுக்கெல்லாம் தலைவராக குருசுவாமியை பிரவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே வேள்வியிலே தான் குருசுவாமி ஐயாவை பிரவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே பகவான் பார்வதி அம்மாவை சொன்ன மொழியை கேட்டு பகவான் என்ன செய்யறார் தெரியுமா? தேவர்களை வரவழைக்கின்றார். தேவர்களே காக்காட்சி மலையிலே கழுவந்தட்டா பாறையிலே அளந்து பெருக்கி, அதாவது எத்தனை அகலம் தெரியுமா? 51 அடி அகலம், 63 அடி நீளம். அளந்து பெருக்கி வேள்வி வெட்டி வேள்வியிலே குருசுவாமி ஐயாவை பிரவி செய்ய வேண்டும். அப்படி அளந்து வெற்றோம் சொன்னவுடனே சிவனாரருள் புரிய தேவ கடுகளி நடந்து ஆகிய போடு ஆகிய சருகு மலை பாறை தருகேறி அவராதர்கள் வேள்வி செய்ய பகவான் சொன்ன வார்த்தை கேட்ட தேவாதி தேவர்கள் இங்கிலியர்களை வரவழைக்கின்றார். ஆசாரிமார்கள் தான். ஆசாரியிலே பல வகை இருக்கிறது. அதாவது பொன் செய்யக்கூடிய ஆசாரி, மரவேலை செய்யக்கூடிய ஆசாரி, செய்யக்கூடிய ஆசாரி, கல்படி வேலை செய்யக்கூடிய, அதாவது பொறி வைக்கக்கூடிய ஆசாரி உண்டு. ஆசாரி இல்ல, கல்படி வேலை செய்யக்கூடியது மாத்தியர்கள் சொல்லக்கூடிய ஆசாரி. அவங்க நல்லா கல்ல போட்டு நல்லா திரிஞ்சு எடுத்துருவாங்க. தெய்வலோக தச்சர்கள் தான். அதாவது கிங்கிரியர்கள். கிங்கிரியர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குட்டை எல்லாம் கொண்டு வராங்க. குட்டை, தாலி, வெள்ளி குட்டை கொண்டு வந்திருக்கிறேன். அவரு ஊசி பாசி குட்டை எல்லாம் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னே அந்த மலையில அந்த குண்டூசி வச்சு என்ன பண்ண போறேன்? என்ன காசி? பிகாசி. குட்டை, கோந்தாலி, மண்வெட்டி இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காக்காட்சி மலையிலே கல்வந்தட்டா பாறையிலே வருகின்றார்கள். அவன் எந்த இடத்திலே குருசாமியை பிரவி செய்யலாம் என்று அளந்து பார்க்கின்றார்கள். பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒரு நல்ல இடத்தை காண்கிறாங்க. அதாவது புறப்படுத்தி தட்டி பார்க்கிறாங்க. அவன் சவுண்ட் எப்படி கேட்க பாக்குறாங்க. காது கொடுத்து பார்க்கின்ற பொழுது காது கொடுத்து கேட்கலாம். சவுண்ட் நல்லா வருவான். அதுல ஒரு விஷயம் தெரிஞ்ச உண்டுமா? யாரு வச்சு பாலனை வச்சு கீழே பார்த்துட்டோம்னா என்ன இருக்குன்னு காதை வச்சு கேட்க நம்ம முடியும். கேட்கக்கூடிய சமயத்திலே இந்த இடம் வேல் வெட்டுறதுக்கு நல்ல முதல்ல நாள் செய்யணும். என்ன செய்யணும்? நாள் செய்யணும். முதல்ல கைராசிக்காரன் வெட்டினாதான் கைராசி யாருக்கு பாருக்கு ராசி உள்ளவர். ராசி கவிதையில நல்ல ராசி அவர் இல்லையா? கூட்டத்தில் இல்லையே. இப்படியாக எல்லோரும் அவர் போலே ஏற்ற வேண்டி புரியடுதா புரியடுதா தலைமே
சொன்ன வார்த்தை கேட்டவுடனே இன்ஜினியர்கள் எல்லாம் வேலை குழி வெட்டுறாங்க. எப்படி வெட்டுறாங்க? 51 அடி அகல 63 அடி நீளத்திலே கலந்து கறிக்கு வேலி குழி வெட்டுகின்றார்கள். இந்த இடத்துல வெட்டுடா. இந்த இடத்துல வெட்டும். பார்த்து பார்த்து அதெல்லாம் சமைச்சு எடுத்து நல்லா அடிக்கணும். அடி அப்படி அடித்து கொண்டு தவிர்த்து கொண்டு பொருளி தள்ளுறாங்க. தவிர்த்து கொண்டே போறாங்க. இப்படியாக மாரிதுவ சாம்பிராணி தீபதுவும் கட்டுகின்றார்கள். நாளும் பஞ்ச வாத்தியங்கள் நாதஸ்வரம் முழங்கி வர எப்படி வேலைக்குள்ள வெட்டுறாங்க தெரியுமா? வெட்டி வெட்டி அதாவது ஒரு வருடம் அந்த பாறையெல்லாம் லேசா வெட்டிட முடியுமா? வெட்டதான் ஒரு ஆள் பெருசு வெட்டுறாங்க. ஆமா, ஒரு ஆளுடைய ஹைட் 6 அடி இருக்கும் அல்லவா? அதே மாதிரி 6 அடி வெட்டுறாங்க. 2 வருடம் வெட்டும் போது 2 ஆள் பெருசு வெட்டுறாங்க. 2 ஆள் பெருசு வெட்டினார்கள். 3 வருடம் வெட்ட 3 ஆள் பெருசு வெட்டினார்கள். அவர்களை எல்லாம் திருத்துறாங்க. 4 ஆள் பெருசு வெட்டி நகராமல் படி வைத்தார்கள். 5 ஆள் பெருசு வெட்டி அகலப்படி வைக்கிறார்கள். 6 ஆள் பெருசு வெட்டினார்கள். 7 ஆள் பெருசு வெட்டி எழுதி பெருக்குகின்றார்கள். 8, 9, 10 ஆள் பெருசு வெட்டும் போது ஒரு வட்டப்பாறை ஆமா. இப்படியாக பாறை தன்னை அடித்து வைத்தே நல்லடையாய் வெட்டுவாரா வெட்டி கொண்டே பிரடி செய்வதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த வேள்வியை அலங்காரம் செய்யறாங்க. கொத்து மாலை, குடமாலை, கொழுந்து மாலை தூக்கினார்கள். மாலை தூக்குறாங்க. ஆமா, வேள்வி எல்லாம் அலங்காரம் செய்து
சாப்பிட்டு சபாதெல்லாம் தெளிக்கிறாங்க. ஏகப்பட்ட மனம் தான் மனம், அவ்வளவு மனம். சாந்து சந்தனம் எல்லாம் மன வீசத்தானே செய்யும். இப்படியாக அலங்கரித்து எங்க உருக்கள் எல்லாம் எழுதுறாங்க. அப்படி என்னமா உருக்கள் எழுதுறாங்க? எந்திர நாருட உருவது எழுத, உருவது எழுத, நாருட உருவது எழுத, நாருட உருவது எழுத, மாலை உருவது எழுத, மாலை உருவது எழுத, உருவது எழுத, தலைமை உருவது எழுத, உருவது எழுத, மாலை உருவது எழுத, மாலை உருவது எழுத, உருவது எழுத, ஆனாபுரனே உருவது எழுத, ஆனாபுரனே உருவது எழுத, கோலம் உருவது எழுத, ஆயுதம் உருவது எழுத, ஆயுதம் உருவது எழுத, பாரத உருவது எழுத, கப்பலை உருவது எழுத, கப்பலை உருவது எழுத, கப்பலை உருவது எழுத, கப்பலை உருவது எழுத, ஆசனம் உருவது எழுத, உருவது எழுத, யாவை உருவது எழுத, என்ன வேண்டி விட்டு தெய்வாங்க கரையேறினாரே. இப்படியாக அந்த வேள்வியில என்ன என்ன உருக்கு எழுதுறாங்க தெரியுமா? இந்திரனார் உரு எழுதினார்கள், உரு எழுதினார்கள், இந்திரியர் உறவு எழுதினார்கள், உரு எழுதினார்கள், சந்திரனாருடைய உரு எழுதினார்கள், தலையுடன் தாவளம் உரு எழுதினார்கள். குருசுவாமி முனிவர்களாலே தவக்கோலத்துலதான் இருப்பாங்க. அதிலும் அவர்களுக்கு தலைவர் அல்லவா குருசுவாமி. ஆகையினால் அவருக்கு என்ன தேவையோ அனைத்தும் வந்து வேதாந்த குரு உரு எழுதினார்கள், சடைமணி உரு எழுதினார்கள், ஆராக்குரடு தலப்பாக்கட்டு உருவது எழுதினார்கள், வேற மந்திரக்கோள் கப்பரை உரு எழுதினார்கள், ஆசனம் உரு எழுதினார்கள், தண்டாயுதம் உருவது எழுதினார்கள். தண்டாயுதமா திருக்குறள் அப்படின்னு சொல்லணும், இப்படி இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக உருக்களை எல்லாம் எழுதிவிட்டு அந்த வேள்வியை விட்டு கரையேறாங்க தேவாதேவர்கள். ஆமா, வெளியே உள்ள பூஜையெல்லாம் பண்ண வேண்டியது இனிமே வேலை இருக்குப்பா அந்த வேள்வியில. என்ன செய்யறாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? வேள்வி சோப தங்கம் பூசி மேலே ரத்தினங்களை எல்லாம் பதித்து வைக்கிறார்கள். முறையிலே வேள்வி வெட்டி விட்டோம். இனிமேல் வேல் வளர்க்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? விறகு வேண்டும் அல்லவா? விறகு வேண்டும் என்று அந்த நகரங்களை எல்லாம் விட்டு மலையிலே வருகின்றார்கள். அந்த தேவாதி தேவன் இப்படியாக
வரக்கூடிய சமயத்திலே என்ன என்ன மரங்களை எல்லாம் காண்கிறார்கள் தெரியுமா? எந்த மரங்களை காண்கின்றார்கள்? பாட்டமெல்லாம் அமருது வண்டாக மலைக்கு வரக்கூடிய சமயத்திலே அங்கே என்ன மரத்தை காண்கிறார்கள் தெரியுமா? எந்த மரத்தை காண்கிறாங்க? அத்தி மரத்தை காண்கிறார்கள். அத்தி ஆகுமா? அத்தி ஆகாது. அத்தி ஆகுமா? இத்தி ஆகாது. அந்த ஆலரசு ஆகுமா? ஆலரசு ஆகாது. பூவரசு ஆகுமா? ஆகாது. புங்க ஆகுமா? ஆகாது. புளிய மரம்? புளிய ஆகாதுதான். தேன் இழுவை மரம்? தேன் இழுப்பை தேங்கை கோகை எல்லாம் ஆகாது. நெல்லி மரம்? நெல்லி நெல்லி ஆகாது. அப்படின்னா கருவேப்பிலை? கருவேப்பிலை ஆகாது. கருமேங்கை? ஆமா மேங்கை ஆகாது. மஞ்சளுத்தி மரம்? மஞ்சளத்தி ஆகாது. கோவில் இழுப்பை மரம்? அப்படின்னா என்ன மரம் ஆகும் சொல்லுங்க. மனம் வீசும் விறகெல்லாம் அது மற்ற விறகு ஒன்றுமே வேண்டிக்கு ஆகாது என்று அந்த இடத்தை கடந்து அடுத்த மலைக்கு வர்றாங்க. வரக்கூடிய சமயத்திலே சந்தனம் வாசம் வீசுவதை கண்டார்கள். அப்படின்னா சந்தன மரம் நிற்கிறது. வந்தவர்கள் தேடறிய சந்தனமோ திடமான அரிதாரை வேண்டிக்கோ அரிதாரை வேண்டிக்கோ அந்த வேண்டி கடையை கொண்டு வந்தாரே. செய்ய தர வேண்டி தன்னில் தீபதேவம் காட்டி மாறா வாரி வாரி தருவாரா போலே முழக்க வாரி வாரி தருவாரா மரத்தை வெட்டி கொண்டு கொண்டு
காலத்திலே ஆதி கலைக்கிணராகிய சிவபெருமான் ஆதிசக்தி பார்வதா தேவி இடதுபுறத்தில் அமைத்தவராய் அதாவது மனைவியிடத்திலே புருஷன் தோற்காரா ஜெயிக்க வேண்டும் என்ன நினைக்கிறார் தலைகளை முந்தி ஒரு காலால் குண்டலத்தை பிடித்துக் கொண்டு திருகாணி அப்படி முழுக்க முற்படுகிறார். பார்த்தார் பார்வதி, ஐயோ நமது நாயகர் இப்படி எல்லாம் ஆடுகின்றார் என்று நினைத்த பார்வதி அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? கண்டிருந்த பார்வதியா கையை கொட்டி சிரித்தார். பார்வதியா சிரித்திடவே பைத்தியக்காரனுடைய சிரிப்பு இருக்கிறது. இருக்கும் இடமெல்லாம் சிரிப்பவன் பைத்தியக்காரன். பெரிய விட்டு சிரிப்பவன் வஞ்சகன். ஞானத்தில் சிரிப்பவன் அறிஞன். சரி, துன்பத்தில் சிரிப்பவன் மனிதன். இன்பத்தில் சிரிப்பவன் இறைவனுக்கு ஒப்பானவன்.
இப்படி பல வகையான சிரிப்புகள் இருக்கிறது. பார்வதி எப்படி சிரித்தாள்? பகவானை பார்த்து ஒரு 7 வா கையை கொட்டி சிரித்தாங்க பாருங்க. நமது மனைவி நம்மை பார்த்து 7 வகையில சிரிக்கின்றார். பகவான் கோபத்திலே வேகமாக ஆட பகவானுடைய தலையிலே இருந்த கங்காதேவியானவள் குறைந்து கீழே விழுந்து உலகமெல்லாம் ஒரு ஜலப்பிரளயமாக்கி பகவானுக்கும் பார்வதிக்கும் கூட இருக்கக்கூடிய பகவான் சொல்றாரு. பார்த்தாயா பார்வதி, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை. என்னை கட்டி எடுத்தர வாசித்தாலும் பெண்பத்தி பெண்பத்தி என்று சொல்லுவார்கள். பின்னாடி வரது சொல்லிட்டு பெண்பத்தி பெண்பத்தினா அர்த்தம் கரெக்டா பின்னால் வாரது முன்னால யோசிச்சு சொல்லதான் பெண்களுடைய கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல, வேற பெண்கள் வந்து எடுக்கும் முந்திக்கிடுவாங்க. ஆனா கடைசியில தோல்விதான். அப்படி கிடையாது. அதாவது ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய குடும்பம் தான் நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா, ஆண்களுக்கு பல அனுபவங்களுக்கு பிறகுதான் புரியுது. அப்படிலாம் இல்ல, அனுபவப்பட்டுதான் தெரிஞ்சுவாங்க. சரி சரி, இப்படியாக அவன் கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை வாங்கி கடையாளியை தான் வாங்கி கையிலே விட்ட வைத்தான் கையிலே விட்ட ஒரு அழகான தாமரை மலரானது கீழ்லோகத்திலே வேரூன்றி மேலே மலர்ந்து நிற்கிறது. என்ன அமர்ந்து கொள்வோமா என்று பகவானும் பார்வதியும் அந்த தாமரை புஷ்பத்திலே வந்திருக்கிறார். பகவானும் இருப்பதற்கு கிளை இல்லாமல் பறந்து வருகின்றார். மரங்கள் எல்லாம் இருந்தாலே திருடன் உட்காருவாரு என்று பறந்து வரக்கூடிய சமயத்திலே பகவானும் பார்வதியும் தாமரை புஷ்பத்திலே வீட்டிருப்பதை பார்த்த கருட பகவான் கேட்கிறார். கருடா சுவாமி, அதாவது பகவானே, ஏன் நீங்க 2 பேர்களும் இந்த தாமரை புஷ்பத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க? இது பெரிய கதை. அது என்ன கதை? உங்க அம்மா பார்வதி இருக்காங்க. எங்க அப்பா பார்வதி திருநெல்வேலி ஆட சொன்னால் நான் மறுத்து பேசினேன். நான் திருநெல்வேலி ஆடிய பொழுது என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கா தேவியை கவிழ்ந்து ஊரெல்லாம், அதாவது இந்த நாடை அழித்து விட்டது. சுவாமி, அதற்கு நான் என்ன சுவாமி உதவி செய்ய வேண்டும்? அழித்து போன இந்த உலகத்தை உண்டு விடுவதற்காக சரி விளக்குடைய பொருள் ஏதாவது அறியாத பொருளாக எந்த பொருளின் மேம்படுத்தல கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று பறந்து சுற்றி பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒரு சிறப்பாத்திரம் மிதந்து வருவதை கண்டான். வானகத்தாலே கொழுவிய கருடன் பகவானத்தை கொண்டு வைக்க பகவான் அந்த சிறப்பாத்திரத்தை திறந்து பார்க்கின்றார். அதில் 2 அறைகள் இருக்கிறது. ஒரு அறைக்குள்ள ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு அறைக்குள்ள ஒரு பெண் இருக்கிறார். வந்தவங்க அப்படியே திறந்து கும்பிட்டு இருக்காங்க. ஆமா ஐயா, பெரியவரே, யார் நீங்க? பார்த்த கருடன் என்ன செய்யறா தெரியுமா? பகவானத்தை கொண்டு வைத்தார்லவா? பகவான் பார்த்து அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறாரு, பெரியவரே, யார் நீங்க? ஏன் இப்படி இந்த சிறப்பாத்திரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? நான் உணவு தொழில் செய்யக்கூடிய ஒரு விவசாயி. விவசாயியா? இந்த பக்கத்தில் இருக்கிறாரே, இது என்னுடைய மகள் திருமகள். திருமகனா? இவர் எனக்காக அண்ணா ஆகாரம் போஜனம் கொண்டு வந்தாங்க. ஆகாரம் கொண்டு வந்தாங்க. போஜனம் கொண்டு வந்தாங்க. போஜனம் சரி, அன்னமா ஆகாரமா போஜனமா? அதை பதில சொல்லுங்க. அன்னம்னா என்னது? அன்னம்னா சோறு. ஆகாரம்னா? ஆகாரம்னா ஏதாவது சோறு. போஜனம்னா? போஜனம் அது அன்னம் பண்ண சொன்ன. சரி, சோமை அப்படி கொண்டு வருகின்ற பொழுது சாப்பிட்டு விட்டு கை இறங்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகமான தண்ணீரால் எங்கு பார்த்தால் பெருகி வந்தது போல இருந்தது. சரி, நாங்கள் இருவரும் தனித்தனி அறையினால் அமர்ந்து கொண்டோம் பகவானே. அப்படியா? பெரியவரே, இனிமேல் ஒரு புதிய தோன்ற போகிறது. அதிலே நீர் கல்விக்கு அதிபதியாகவும் அம்மா திருமகளே நீங்கள் செல்வத்திற்கு அதிபதியாகவும் அமர வேண்டும். எந்த விதமாக 2 பேர்களையும் அமர வைத்து விட்டு என்னுடனே பார்த்து சொல்லுகின்றார் பகவான். என்ன சொல்கிறார்? சுவாமி, நீ சென்று என்னுடைய மைத்திரனாகிய ஆடிவண்ணன் அறி பரந்தாமன் ஐந்தா கடலாகிய திருப்பால் கடலிலே பாட்டிற்கு மேலே பள்ளி கொண்டிருக்கிறார் பச்சைமான் அச்சுதன் அறி பரந்தாமன். அவரை நான் சிறதாக அழைத்து வர வேண்டும். அழைத்து வருகின்றேன் சுவாமி.
சுவாமி இந்த வார்த்தை காலிலே கேட்ட கேட்ட பகவான் என்ன செய்கிறான் பாருங்க எழுப்புதற்கு ஆன புகழ் எழுப்புதற்கு ஆன புகழ் பரப்பையெல்லாம் தேடுவானா தேடுவானா பரப்பையெல்லாம் தேடுவானா எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்கிறான் கருட பகவான். ஐந்தாம் கடலாகிய திருப்பால் கடலிலே சென்று பார்க்கும் போது அதற்கு மேலே பள்ளி கொண்டிருக்கிறார் பச்சைமா. அவருடைய நித்திரை எப்படி இருக்குது? கால்கள் 2 மடக்காகவும் கனக முடிதற்காகவும் மேலே பார்வையாகவும் மெத்தை ஒரு பாம்பாகவும் இந்த உலகத்திலே நடப்பதை எல்லாம் அறிந்தும் அறியாதவர் மாதிரி நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் மாயவன் வைகுண்டமூர்த்தி. தெரியாதவாறு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். கருட பகவான் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? நித்திரை இருப்பவர்களை எப்போது பெரிய பாவம் இல்லவா சொல்லுவாங்க. இந்த கருட பகவான் என்ன செய்வார் தெரியுமா? இறங்கினால் தண்ணீர் கோரி மாயவன் மேல் புஷ்பாபிஷேகம் செய்வார். அபிஷேகம் செய்து தொழுது நிற்கிறார். வணக்கம் வணக்கம். பொழிக்கின்றார் கண்ணபெருமான். கண்விழித்தார் கண்ணபெருமான். ஆமா மாயவனை புகழ்ந்து பாடுறாரு கருட பகவான். ஆமா எப்படி புகழ்ந்து பாடுறாரு? தேவதாருவே தாமதேவே தேவதூதனே கண்ணா உயர் காதல் தெய்வமே காதல் தெய்வமே கங்கையாடிடும் மன்னா தேவதாருவே தாமதேவே தேவதூதனே கண்ணா உயர் காதல் தெய்வமே காதல் தெய்வமே கங்கையாடிடும் மன்னா ஆதியும் இலை அந்தரும் இலை நீதி உன்னிலை கண்ணா ஆதியும் இலை அந்தரும் இலை நீதி உன்னிலை கண்ணா ஒரு ஜாதியும் இல்லை தனிமையும் இல்லை தர்ம தேசத்தின் மன்னா தேவதாருணி தாமதேனுனி தேவதூதனி கண்ணா உயர் காவல் தெய்வமே காவல் தெய்வமே கங்கையாடிடும் மன்னா ராதை நாதனி நான்கு வேதனி கீதை நாயகா கண்ணா உன் பாதையோவணி நாங்கள் அவ்வழி பாடியாடும் மன்னா எங்கு நோக்கினும் என்ன கேட்கணும் என்னை காணலாம் என்றால் நாங்கள் ஒன்று நோக்கிறோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா காட்டு மேட்டிலும் காட்டு வீட்டிலும் காவல் செய்பவன் நந்து உன் பாட்டும் கீதையும் பாண்டவர்தமை வாழ வைத்தன அண்ணா காலம் யாவிலும் வசந்தமானவன் மாதம் யாவிலும் மார்கழி உன் கீதம் யாவையும் புவனம் காப்பதே நேர்மை உண்டுவே
கோவில் தீபத்தை ஏற்றினோம் தேவதாருவி காமதேனுவி தேவதூதனே கண்ணா உயர் காவல் தெய்வமே காதல் தெய்வமே எங்கையாடினும் மன்னா ஆடினும் இல்லை அந்தலும் இல்லை நீதி உன்னிலை கண்ணா ஆடியும் இல்லை அந்தலும் இல்லை நீதி உன்னிலை கண்ணா ஒரு ஜாதியும் இல்லை தனிமையும் இல்லை தர்ம தேசத்தின் மன்னா தேவதாருவை காணதேனுவை தேவதூதனை கண்ணா உயர் காவல் தெய்வமே காதல் தெய்வமே கங்கையாடிடும் மன்னா. வாயவன் மேல் நீரினால் அபிஷேகம் செய்து தொழுதிருக்கிறான் கருட பகவான். சரி, கண் விழித்தா கண்ண பரமாத்மா கருடா சுவாமி என்னுடைய நெத்திரை கழுத்து எடுக்கிறாயப்பா பொங்கி விட்டதா? இல்லை. கைவாசம் நகர்ந்து விட்டதா? சந்திரர்கள் சூரியர்கள் மறைத்து கொண்டார்களா? சுவாமி இல்லை என்றால் தேவர்களுக்கு ஏதாவது இடையூறு நேரிட்டு விட்டதா? என்ன நான் ஒன்று வழியே அப்படி என்ன? ஆனால் உங்களுடைய அத்தம் இருக்கிறாரோ பரமசிவன் அவரை தங்களை அழைத்து வருமாறு சொன்னார். என்னை அழைத்து வரும்படியாக சொன்னாரா? நான் இப்போது கைலாசத்திற்கு வர வேண்டுமே, ஆனால் எனக்கு வாகனம் இல்லை. என்னுடைய முதுகிலே ஏறி அமருங்கள் சுவாமி. என்னவனை கருடனின் முதுகிலே ஏறி அமர்கின்றார் கண்ணவரா. ஒரு சிறகு குறைபிடிக்க ஒரு சிறகு வீசி வர சிவபெருமானத்திலே வருகின்றார். இரண்டு பேரும் மைத்தனரும் மைத்தனர் பாருங்கள். அதாவது பரமசிவனுக்கு மைத்தனன் தான் பரந்தாமன். மைத்தனா பாருங்கள் சுவாமி, உட்கார சொல்றதுக்கு ஒரு சேரு கூட இல்லை. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டோம். அவங்களுக்கு என்னாச்சு சுவாமி? ஏன் இப்படி எல்லாம் உங்க தங்கை செய்த வேலை. தங்கை நல்ல பொண்ணு இல்லாம என்ன பண்ணா? அத்தை என்னுடைய ஆட்டத்தை இதுவரையிலும் பார்க்கவில்லை என்றார். அப்படியா? நான் ஆட மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் கட்டாயம் ஆடியே தீர வேண்டும் என்று சொல்ல நான் ஆடிக்கொண்டே இருந்தேன். சரி, நாட்கள் ஓடியது, காலங்கள் ஓடியது. அப்படி ஆடுகின்ற போது ஒரே ஆட்டம் அத்தா என்னுடைய ஆடையானது சற்று விலக உங்க தங்கை பார்வதி கனகலவிட்டு சிரித்து விட்டார். அப்படியா? எனக்கு உடனே ஆவேசம் வர அத்தா தங்கை வந்து சிரித்ததெல்லாம் ஒரு தப்பா? ஆமாட்டா, எந்த நானே கஷ்டப்பட்டு ஆடி கொண்டிருக்கிறேன். சரி, ஆனா கனகலவிட்டு சிரித்தார் அல்லவா? ஆட்டம் உத்தரவாக என் தலையில் இருக்கக்கூடிய கங்கா தேவி கீழே கவிழ்ந்து விழுந்து விட்டார். ஐயோ, இந்த உலகமே அழிஞ்சிட்டு வந்தார். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போன இந்த உலகத்தை கொண்டு விடுவதற்காக கீழ்லோகத்திலே சென்று உங்கள் தங்கை மந்திரகண்டியத்திலே ஒருபடி குங்கும மண் வாங்கி வர வேண்டும். அப்படியா? கீழ்லோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஒரு வழி வேண்டும் அல்லவா சுவாமி? அதோ எப்படி செல்வது? அதோ அந்த தாமரை தண்டின் வழியாக செல்லுங்கள். ஆமா, இந்த தாமரை தண்டானது கீழ்லோகத்திலே வேறொன்றுதான் வேறே மலர்ந்திருக்கிறது. தாமரை தண்டின் வழியாகவே சென்றாலே கீழ்லோகத்திற்கு சென்று விடலாம் என்று சொன்னவுடனே வாயுவனாகிய கண்ணவர் எப்படி கோலம் கொள்கிறார் தெரியுமா? சிறிய வேட்டுவாடி எடுத்தாரே ஒரு ரூபாய், சிறிய வேட்டுவாடி எடுத்தாரே ஒரு ரூபாய், தண்டோடு வழி சாயலா தண்டோடு வழி சாயலா தாமரை தண்ணி வழியாக கீழ்லோகத்திலே தங்கை ஆகிய மந்திரகனிடத்திலே வருகின்றார். வேகமா சத்தம் போடுறாரு. இது தன்னுடைய அண்ணனுடைய குரல் மாதிரி இல்லவா இருக்கிறது. 7 கதவையும் திறக்கின்ற
வருகின்றார் வந்திருக்கேன் தங்கை என்ன அம்மா நான் அண்ணா வந்திருக்கம்மா அண்ணனா பாருங்க அண்ணா காரணம் இல்லாம இந்த கண்ணவரான் காலடி எடுத்து வைக்க மாட்டீங்க அன்று சொன்னேன் என்ன சொன்னீங்க காரணத்தோடு வந்தா வருவேன் என்று அவ இப்போது என்ன காரணமாக என்ன வந்திருக்கிறீங்க என்ன உங்களுடைய அக்கா பார்வதி இருக்கல்ல ஆமா எங்க அக்கா அக்கா சிரிச்சாரா எங்க அக்கா சிரிச்சதுல ஒரு தப்பா அந்த உடனே அழுதாதான் சிரிச்சா ஒரு தப்பா எப்ப என்ன செய்ய அக்கானுடைய தலையில இருக்கக்கூடிய தங்கத்தை கவர்ந்து விட இந்த உலகமே அழிந்து விட்டதம்மா இப்போது நான் என்ன உதவி செய்ய வேண்டும் அழிந்து போன உலகத்தை மீண்டும் படைக்க வேண்டும் அதற்காக என்னன்னா கையினால் ஒருபடி குங்குமம் உண்டாமா அண்ணா ஒருபடி என்ன எவ்வளவு வேண்டுமானாலும் குங்குமம் எடுத்துக்கோங்க அண்ணா இல்லையம்மா ஒரே ஒருபடி போதும் ஆகட்டும் வேண்டாம் மந்திரம் சேர்த்து கொடுக்கிறேன் ஒருபடி குங்குமம் என்னை கையில எடுத்தான் காளி காய வித்மகி சம்சார வாசினி தீமகி தந்தாதுரா பிரசோதயா தந்தாதுரா பிரசோதயா அண்ணா ஏதோ ஒருபடி கொண்டம்மா என்று ஒருபடி குங்குமம் என்னை கொடுக்கிறார் வாருங்கள் வாங்கி வரதாம நினைக்கின்றார் ஒருபடி மண்ணை கொண்டு உலகத்தை விட்டு விடும் போது ஒருவேளை போதாதன என்ன செய்யறது மீண்டும் இப்படி கஷ்டப்பட்டு வர முடியுமா என்று ஒருபடி மண்ணை களவு செய்யறாரு அத்தி கொடுத்த மண் வலது கையில இருக்கிறது களவு செய்த மண் இடது கையில இருக்கிறது ஆமா தங்கை அண்ணா அண்ணா போயிட்டு வரமா பின்னால என்னடா இருக்கிறது பின்னால கை கொஞ்சம் வலிச்சு கை சுளுக்கிட்டு வலது கை இடது கை காமிங்க பார்க்கலாம் முடியாதம்மா கை திரும்ப இந்த மாயக்கண்ணன் இந்த களவு செய்கிறார் அமர்ந்து கொண்டால் மந்திரகண்ணி என்ன செய்யறார் தெரியுமா ரெண்டு மாதிரியாக ரூபத்தை கொண்டு கைலாசத்திலே வருகின்றார் வரக்கூடிய சமயத்திலே கண்ணி கொடுத்த மண் கருவிருவாக இருக்கிறது களவு செய்த மண் அப்படியே கரைத்து ஏன் தெரியுமா செய்த பொருள் கரை ஏறாது என்பதை உலகத்து மக்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டதற்காக வாலிபராகிய கண்ணகரான் ஒருபடி மண்ணை களவு செய்த மண்ணை கரையை விட்டு கள்ளி கொடுத்த ஒருபடி மண்ணை கொண்டு கைலாசத்திலே சிவபெருமானத்திலே வருகின்றார் கஷ்டப்பட்டு வந்துட்டான் அப்படியா அந்த நேரத்திலே பார்த்தார் பகவான் கொண்டு வந்த மன்னதை தான் போது நாளாய் வந்து நாலு பகவான் பிரிக்க வந்திருக்க கைலாசம் கைலாசம் நான்கு பங்காகவே வைக்கின்றார். நான்கு பங்காக வைத்தவுடனே நடுவிலே தானாகவே தோன்றுகிறது கைலாசமே. தானாக உதித்த கைலாசம் தானாகவே தோன்றியது. அதை யாருமே தோற்றுவிக்கவில்லை. ஆகையினால் தான் தானாகிய ஒன்றும் கைலாசம் என்று சொல்லுவாங்க. ஒரு பங்கு மண்ணை எடுத்து வேலை விட்டறிகின்றார் தோன்றியது. ஒரு பங்கு மண்ணை எடுத்து கீழே போடுகின்றார் தோன்றியது. ஒரு பங்கு மண்ணை எடுத்து தெற்கே விட்டறிகின்றார் தோன்றுகிறது. ஒரு பங்கு மண்ணை எடுத்து வடக்கே விட்டறிகின்றார் மலையாக வேண்டும். அஷ்டனா எட்டுன்னு சொல்லுவாங்க. எட்டு மலையாக தோன்றுகிறது. அவர் விற்கக்கூடிய ஒரு மலை. உதர்ந்த மண்ணை எடுத்து வீசி அறிகின்றார். அதிலே மனிதர், மாடு, ஆடுகள், பட்சி பறவைகள், ஈயரும்பு, யானை முதல் 84 ஈம ஜந்துக்களிலே தோன்றுகிறது.
அண்ணன் நீங்க எல்லாம் மண்ணுக்கு பிறந்தவங்க. நாங்க எல்லாம் மண்ணுக்கு தான் பிறந்தோம். நீங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க. அம்மா அப்பாவுக்கு இப்படியாக பகவானும் பார்வதியுமாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே பகவானை பார்த்து சொல்லுகின்றார் பராசக்தி. என்ன சொல்றாங்க? சுவாமி பார்வதி கைலாச மலையானதினால் எல்லா உயிர்களையும் பொருட்களையும் பிரவி செய்தீர்களே சுவாமி. நான் கைலாசத்திலே தனிமையில் தானே இருக்கிறேன். எனக்கு துணையாகவும் கைலாசத்தை தோற்ற விலகி சுத்தம் செய்யறதுக்கு ஒரு பெண்ணை பிரவி செய்ய வேண்டும் சுவாமி. வேண்டாம் பார்வதி, வேண்டாம். வேண்டும் சுவாமி, வேண்டும். வேண்டாம் பார்வதி, வேண்டாம். வேண்டும் சுவாமி, வேண்டாம். வேண்டாம், வேண்டும், வேண்டாம், வேண்டும். ராசியின் வழியாக ஒரு பெண் வந்து பிறக்கின்றார். அந்த பெண்ணினுடைய பேர் என்ன? சண்டத்தி. பார்வதியை சண்டையிட்டு பிறந்ததுனால் சண்டத்தி என்று பெயர். அழகான பெயர். சண்டத்தி அழகான பெயர். அழகான பெயர் தான். காரணம் எதுவும் பிள்ளைக்கு சண்டத்தின் பேர் வச்சிருக்காங்க. பகவான் பிறவி செய்தால் காரணமாக இருக்கும். சண்டத்தி என்று பெயரிட்டார். சண்டத்தியானவள் வளர்ந்தாள். அம்மா சண்டத்தி நீ பார்வதி அம்மாவுக்கு துணையாகவும் கைலாசத்தை தூத்து வெளியே சுத்தம் செய்து வர வேண்டும் என்று அனுப்புகின்றார் பகவான். பார்வதி அம்மாவுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வருகின்றார் சண்டத்தியானவள். வயது என்ன ஆகிறது தெரியுமா? ஒன்றின் பின் ஒன்றாக 12 வயது ஆகிறது. 12 வயதிலே மங்கை பருவத்தை அடைகின்றார் பார்வதியானவள். என்ன நினைக்கிறார்? சுவாமி பார்வதி இந்த சண்டத்தியை நீங்க வைக்க கூடாது, தீட்டுப்பட்டு விடும் என்று சொன்னவுடனே சண்டத்தி நீ கானகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அனுப்புகிறார் பகவான். கானகத்திலே யாருமே துணையில்லாமல் வாழ்ந்து வருகின்றார் சண்டத்தி. இருக்கக்கூடிய சமயத்திலே கைலாச மலையில இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்ப்பதற்காக தேவாய் தேவர்கள் வர்றாங்க. வரக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவ்வளவு காலமாக ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது புஷ்பம். வாழைகள் தான் பிடிக்கும். வாழைலாம் ரொம்ப பிடிக்கும் அல்லவா? மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகாணி எத்தனையோ மாசம் மன வீசும். புது கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு புதுமையாக ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். மலை இன்னும் கொண்டு போகவே இல்லை. ஆமா, வெள்ளருக்கு பூமாலை கட்டி கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். அப்போது அந்த கூட்டத்திலே ஒருவன் நினைக்கிறான், எல்லா மலர்களும் கொண்டு செல்லும் போதே வாசம் கங்கம்னு வீசும். ஆனா இந்த மலருடைய வாசம் எப்படி இருக்கு அதை முகர்ந்து விட்டான். இதை கண்டுகொண்டார்கள் மற்ற தேவாதி தேவர்கள். சண்டாளப்பாவி, நாங்கள் ஆண்டவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய மாலையை முகர்ந்து விட்டாய், எங்க கூட்டத்துக்காக போன சண்டா காலகத்திற்கு அனுப்பினார்கள். ஒருபுறம் சண்டன் வாழ்ந்து வருகின்றான், ஒருபுறம் சண்டத்தி வாழ்ந்து வருகின்றான். சாப்பாடு என்ன தெரியுமா? அந்த சண்டத்தி கானகத்திலே கிடைக்கக்கூடிய கீரை வகைகள், கீரை வாட்டி சாப்பிடுறது, சாப்பிடுறது, சரிக சாப்பிடுறது, நல்ல மாவு போட்டு தக்காளி பழம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்துட்டா அப்புறம் மாதிரி இருக்கம்மா. எண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்தா சரி. அந்த சண்டன் என்ன செய்வது தெரியுமா? சண்டன் அங்கே உள்ள விலங்குகளை எல்லாம் அடித்துக் கொண்டு சாப்பிட்டார். ஒரு நாள் இந்த சண்டத்தை உணவு தேடி வருகின்றார். ஒரு நாவல் மரத்திலே நிறைய நாவல் பழம் பறித்து கிடக்கிறது. அதை பறித்து பறித்து சாப்பிடுற அந்த சண்டத்தி. அப்போது அந்த சண்டன் விலங்குகளை தேடி வருகின்றார். வரும்போது சண்டன் சண்டத்தை கண்டான், சண்டத்தி சண்டனை கண்டான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். நான் கண்டது கனவா? முகத்தின் உள்ளன் பொன்னகைகளை நான் தோற்று விட்டேன். உன்னை பார்த்துவதை வாழ்க்கையை தேடி அலைந்தவன் நான். உன்னை பார்த்தவன் உன்னிடத்தில் என்னை இழந்து விட்டேன். சரி சரி, இதுதான் காதலா? உன் முகத்தை காட்டி சிரிப்பை சுட்டி தூக்கிய உணவுகளை காதல் காதல் எனும் ஆசைகளால் தட்டி எழுப்பி விட்டாய். அது என் உள்ளத்தில் கொந்தளிக்கிறது. உன் முகம் என்ன முகம் பார்க்கும் கண்ணாடியா? அதில் எதிரில் போய் நான் காதல் என்றும் சொல்லலாம். இதுதான் காதலா? இதுதான் காதல் தான். என்னுடைய காதலும் உண்மை உண்மையே. மணலை மொழியில் இன்னும் ஒளியடித்து காதல் அலையில் சிக்கி தவிக்க விட்டு விட்டது என்றும் சென்று விடாதே கண்ணே. உனக்கு அங்கு ஒரு தாஜ்மஹால் கட்டிவிட்டேன். குடியிருக்க நீ வந்துவிடு. இல்லையென்றால் என்னுடைய கோட்டை மண்கோட்டை என்னும் மனக்கோட்டை என்று வெடித்து சாம்பலாகிவிட்டது. அன்பே அன்பே, உன்னுடைய பெயர் என்னவென்று சிந்திக்கிறேன், ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய பெயர் என்னமா? இவ்வளவு சொன்ன இருந்தாங்க. சண்டத்தி சண்டத்தியா? என்னவென்று தெரியுமா? சண்டன். என்னோட பெயர்
அப்படி என்ற நாம் இருவரும் மாலை மனம் புரிந்து கொள்வோமா என்று சண்டனும் சண்டத்தியமாக கந்தர்வம் மறுபடி திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்து வர்றாங்க தெரியுமா? எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? பிரதியும் போல் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த நேரத்திலே 4 மாதம் வெப்பமாக இருக்கும் போது சண்டத்தை மாதரிச்சு வேணும்னு கேட்கிறான். அந்த மாலை தேடி செல்லுகிறான். விலங்குகளால் அவன் மாண்டு விடுகின்றான். அவன் அந்த இடத்திலே அவன் மாலை காணவே இல்லை. ஆனால் அது 4 மாதம் வெப்பமாக இருக்கும் போது தன்னன் தனிமையிலே சண்டன் இறந்த செய்தியை கேட்டு அந்த சண்டத்தியானவள் அழுதாள், துடித்தாள். 10 மாதங்கள் தன்னந்தனியாக சுமந்தாள். 10 மாதங்கள் சுமந்து ஒரே சூழ்நிலை 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். குழந்தைகளை பாலாட்டி சீராட்டி பாலோட்டி அமுதோட்டி பார்த்து வரக்கூடிய சமயத்திலே சில நாட்கள் கழிய குழந்தைகளுக்கு பேர் சொல்றாங்க. கரும்பர் சம்பவம் சமைகர சொல்லுங்க பார்க்கலாம். தக்கன் சுக்கு தொக்கன் மிளகு இரும்பன் திப்பிலி கொட்டரு ஆமா. 2 குழந்தைகள் பிறந்தாலே அந்த குழந்தைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழந்தைகளை எப்படி வித்தியாசமான பேர் வரணும். ஆமா. இந்த 7 ஆண் குழந்தைகளுக்கு பெயரை சொன்னா பாருங்க. வருகிறார்கள் பாலகர்கள். பாலகர்களுக்கு வயது 7 ஆகிறது. 7 வயது ஆனவரே செல்வ மக்களே அம்மா அழகா சொல்லுங்க. அதாவது 18 மொழிகளை படித்திருக்கிறாரு பாரதியார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோடு. தமிழை அம்மான்னு அழகா சொல்லுங்கடா. அம்மா சொல்லுங்க. நாங்க என்னமா செய்யணும்? நீங்கள் குருகுலத்திலே சென்று கல்வி கற்று வர வேண்டும். அப்பா அங்க யாருமா இருப்பாங்க? வாத்தியார் இருப்பாரு. வைத்தியரம்மா படித்து வர வேண்டும் என்று அனுப்ப பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. வாத்தியார் சரிதான், அந்த பிள்ளைகளுடைய பலம் தான் சரியில்லை. பிள்ளைகள் வாத்தியார் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க. கோபப்பட்ட வாத்தியார் அப்பதெல்லாம் பட்டி மக்களை எண்ணடிக்க பார்க்க முடியாத அந்த தேவாதி தேவர்கள் அந்த பாலகர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தாயாகி சண்டத்திடத்திலே சென்று சொல்ல, அம்மா பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த எங்களை பார்த்து அப்பதெல்லாம் பட்டி மக்களை என்ன அடித்து விட்டாரம்மா வாத்தியாரை அடிப்பதற்காக எங்களுக்கு நாங்க வந்து என்னம்மா செய்யறது? நீங்கள் கானகத்திலே சென்று தவத்தை செய்ய வேண்டும். தவம் செய்தால் சிவத்தை காணலாம். சிவத்தை கண்டால் நினைத்தது மாதிரி வரங்களை வாங்கலாம். தாயாகிய சட்டத்திடத்திலே விடைபெற்றுக் கொண்டு பாலகர்கள் 7 பேர்களுமாக சென்று அரிய பெரிய தவத்தை செய்கின்றார்கள். நாட்டின் மகிமை அறிந்த பகவான் காலை மகரத்திலே ஏறி பிள்ளைகளிடத்திலே வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்க கைலாசத்திற்கு அழைத்து கொண்டு வந்து கேட்கிறார். என்ன கேட்கிற? பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வரப்பா வேண்டும்? என்ன என்ன எங்களுக்கு 7 கடிதத்துக்கு மந்தபுரத்தில் இரும்பு நாள் கோட்டை வைக்க வேண்டும். கோட்டைக்குள் கோட்டை 7 கோட்டை போட வேண்டும். சந்திரன் சூரியன் இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அடிமைகளை செய்ய வேண்டும். எங்களோட எதிர்த்தால் எதிரிகள் என்னுடைய ஆயுத பெண்கள் மேல் பட்டால் ரத்தம் கீழே செல்லும். பாதி உறவு எங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தத்திலே 1000 வசனம் பிறக்க வேண்டும். இப்படி எல்லாம் மரத்தை வாங்கினார்கள் பாருங்கள். அண்ணே நிறைய மரம் வாங்கி விட்டோம். கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசல் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விடும். வரும்போது பார்வதி அம்மா இருப்பதை பார்க்கின்றார்கள். நானும் ஒரு வரம் தருகிறேன் என்று சொன்ன உடனே இடத்திலே வரம் வாங்க மாட்டோம் போடி வாடி என்று இடமாக பேச என்னை போல் ஒரு பெண்ணுடைய கையினால் தலை அறுபட்ட சாதிகளா என்று போடி போடா போடி போடா சொல்லிவிட்டு அந்த தாதாசுரர்கள் 7 பேர்களுமாக 7 கடலுக்கு வந்த பிரச்சனை வந்து இரும்பினால் கோட்டையிட்டார்கள். தேவர்கள் மனிதர்களை
பிடித்து அடிமை வேலை செய்ய சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அன்னதானம் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தில் சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாக இந்த பாலகர்கள் வரம் கேட்கிறாங்க பாருங்க. சரி, அந்த வரத்தை கேட்டுவிட்டு கடலுக்கு மண்டபத்திலே வந்து எறும்பினால் கோட்டையிட்டார்கள். கோட்டை 7 கோட்டை போட்டார்கள். இந்திரன், சந்திரன், சூரியன் தேவர்கள் மனிதர்களை பிடித்து அடிமை வேலை செய்ய சொல்ல அந்த தேவாதி தேவர்கள் ஆட்டத்திலே முறையிடுகின்றார்கள். பகவான் தேவர்களிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? அமிர்தம் கிடையும்படியாக சொன்னார். வார்த்தை கேட்ட தேவாதி தேவர்கள் திருப்பால் கடல்லே வந்து ஆணியை தாலியாக்கினார்கள். மத்தாக பாவித்தார்கள். சரி, பாம்பை கயிறாக பாவித்தார்கள். தேவர்கள் அங்கு வெகுவாக அமிர்தம் கிடைக்கின்றார்கள். முதல் கிடைத்த அமிர்தத்தை சுவாமி நல்லவரை காக்கவரம் நாடு பூஜை செய்யவர. அதாவது ஒரு பூஜை சிவ பூஜை செய்கிறவங்களை எல்லாம் நன்றாக வாழ வைக்க வேண்டும். அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய பாவிகளை குட்டி சுவராக்க வேண்டும். இப்படி நல்ல நல்ல